மூன்றாவதாக புத்தி 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 தேவன் அருளும் புத்தி சுத்தி 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 இன்றைக்கும் காலை சுத்தி புத்தி 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 தேவன் அருளும் புத்தி சுத்தி 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 இன்றைக்கும் காலை சுத்தி யுக்தி 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 தேவனை அடையும் யுக்தி முக்தி 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 அதுவே சிறந்த முக்தி பக்தி 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 பரலோக பயண பக்தி சொக்கி 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 கண்டுபிடி தத்தி யுக்தி 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 தேவனை அடையும் யுக்தி முக்தி 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 அதுவே சிறந்த முக்தி பக்தி 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 பரலோக பயண பக்தி சொக்கி 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 கண்டுபிடி தத்தி புத்தி 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 தேவன் அருளும் புத்தி சுத்தி 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 இன்றைக்கும் உன் காலை சுத்தி ஆடு 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 ஆடும் வரை ஆடு ஓடு 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 ஓட்டை சுமந்து ஓடு யாரு 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 உலகை பிடித்தவர் யாரு இயேசு 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 அதுவே சிறந்த பேரு ஆடு 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 ஆடும் வரை ஆடு ஓடு 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 ஓட்டை சுமந்து ஓடு யாரு 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 உலகை பிடித்தவர் யாரு இயேசு 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 அதுவே சிறந்த பேரு புத்தி 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 தேவன் அருளும் புத்தி சுத்தி 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 இன்றைக்கும் காலை சுத்தி நூறு 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 ஆடு கூடைய வர இருந்தும் கூறு 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 உன் மேலேயே கூறு தாறுமாறு வாழ்வு வேணாமே தம்பி தேரு 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 தெய்வ பக்தியிலே தேரு நூறு நூறு ஆறு உடையவராயிருந்தும் கூறு 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 உன்மேலேயே கூறு தாறுமாறு வாழ்க்கை வேணாமே தம்பி தேரு 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 தெய்வ பக்தியிலே தேரு புத்தி 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 தேவன் அருளும் புத்தி சுத்தி 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 இன்றைக்கும் காலை சுத்தி அன்பு 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 இருக்கின்ற வாழ்வு வம்பு தும்பு ஏதும் அறியாத வாழ்வு எம்பு 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 நல்ல ஒழுக்கத்திலே எம்பு கொம்பு 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 ஏசுதானே கொம்பு அன்பு 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 இருக்கின்ற வாழ்வு வம்பு தும்பும் ஏதும் அறியாத வாழ்வு எம்பு 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 நல்ல ஒழுக்கத்திலே எம்பு கொம்பு 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 ஏசுதானே கொம்பு. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு பிரானே பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே பாவங்களை மன்னிங்க கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே பாவங்களை மன்னிங்க கர்த்தாவே. அக்கிரமக்காரராய எங்களுக்கு இறங்கும், அநீதிக்காரராய எங்களுக்கு இறங்கும். உம்முடைய கல்வாரி அன்புகளே ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போகிறோம் கர்த்தாவே, தோண்டு போகிறோம் கர்த்தாவே. என்ன தப்பு செய்தீர் கர்த்தாவே. இதோ ஒருவன் வந்து கன்னத்திலே அடிக்கிறானே கர்த்தாவே, எனக்காக வல்லவா பொறுத்து கொண்டீர் கர்த்தாவே. ஈட்டியிலே ஓங்கி குத்துகிறானே கர்த்தாவே. ஏசப்பா என் ரட்சிப்பை பார்த்தீரே ஆண்டவரே. நான் நரகத்திலே கிடந்து அவசப்படக்கூடாது என்பதற்காக அவ்வளவையும் பொறுத்து கொண்டீரே கர்த்தாவே. பொல்லாத மனிதர்கள் கண்டவரே, நாங்கள் பொல்லாத மனிதர்கள் கர்த்தாவே. இந்த உலகத்துக்குரிய காரியங்களுக்கே தேடுகிறோம் கர்த்தாவே. நீர் எங்களை மறுமையில் கொண்டு சேர்க்கவே பாடுபட்டீர் கர்த்தாவே. மரித்தீரானாலும் சதா காலம் உயிரோடு இருக்கிற தாப்புனே. இந்திய தேசம் ஆண்டவரே அநேகர் அறிந்து கொள்ளட்டு கர்த்தாவே. தமிழ்நாட்டில் நிறைய பேர் அறிந்து கொள்ளட்டு கர்த்தாவே. அந்த நரகம் வேண்டாம் கர்த்தாவே, எனக்கு வேண்டாம், என் பிள்ளைகளுக்கு வேண்டாம் கர்த்தாவே. உம்முடைய நித்திய ராஜ்யமே வேணும் கர்த்தாவே. உம்முடைய நித்திய ராஜ்யத்திலே பங்கடைய வேண்டும் கர்த்தாவே. இந்த உலகத்தினுடைய வேஷங்கள் கடந்து போகிறது கர்த்தாவே. இந்த நாட்களில் உண்மை தியானிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய அன்புக்கு ஆண்டவரே தலை குடுகிறோம் கர்த்தாவே. உம்முடைய அன்புக்கு தாழ் பணிந்து விழுகிறோம் கர்த்தாவே. நீ நல்லவர் கர்த்தாவே. உம்மிடத்திலே குற்றம் இல்லை கர்த்தாவே. எல்லா குற்றமும் ஆண்டவரே ஆதாமியவள் சந்ததியான எங்களிடத்திலேயே இருக்கிறது ஐயா. எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை நித்திய ராஜ்யத்தில் சேர்த்துடலங்க. இயேசு மூல வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். அருமையானவர்களே, இந்த நாளிலும் மரவள்ளி கிழங்கு இல்லைன்னா ஆளுள்ளி கிழங்கு. இந்த கிழங்கு வகையில் இந்த மரவள்ளி கிழங்கு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டிலலாம் நல்லா மஞ்சள் போட்டு அவிச்சு தருவா. அப்படியே நார் சேர்த்து நிறைந்ததை அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கோம். என்ன டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த காலத்தில் ஒரு ஆளுக்கு வந்து மரவள்ளி கிழங்கு கிடைச்சிச்சு பாருங்கள், அப்படியே பிடிச்சிக்கிட்டார். அவர் யாருன்னா சகோதரன் லாபான் இந்த யாக்கோபுங்கிற மரவள்ளி கிழங்கு அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கிட்டான் பாருங்கள். எத்தனையோ வருஷம் அவன் நாவை விட்டு அது நவளவே இல்லை. 14 வருஷம் 20 வருஷம் அந்த மரவள்ளி கிழங்க யாக்கோபு ஐயா நல்லா பயன்படுத்தினார்.
ஆதியாகமம் 29 வருகிறது 15 வசனம். பின்பு லாபான் யாக்கோபினுக்கு நீ என் மருமனாயிருப்பதால் சும்மா வேலை செய்யலாமா, சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் என்று சொல்லி என்றான். ஐயா இங்கே ஒரு ஆள் விழுந்து போனார். யாக்கோபு ஐயா சரியாக விழுந்து போனான். பாருங்க கர்த்தருக்குள் பிரியமானவர்களே. அதுக்கு யாக்கோபு 12 வசனத்தில் பதில் சொல்கிறாரு. பின் யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமார்த்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன்னா. எப்பா இப்போ இந்த யாக்கோபு மாதிரி யாரும் கிடச்சிச்சின்னா எவ்வளோ கொண்டாட்டமாக இருக்கும். ஒன்றுமே வேண்டாம்யா, ராகேல் அப்படி நான் டிவியில் பார்த்துக்கிட்டே இருக்கிறையா, டிவியில் ராகேல் தான் போதும், என்ன நீர் என்னென்னாலும் ஆள் ஒளியா பயன்படுத்திக்க, இல்லைன்னா என்னது மரவள்ளி கிழங்கு ரெண்டோ ஒன்று தான் என்ன பயன்படுத்திக்கையா, 7 வருஷம் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டாருயா. அப்பொழுது பாருங்க கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இங்கே பாருங்க 7 பலபடி ஒரு 7 14 வருஷம் இவர் அங்கே வேலை செய்கிறார். கேட்டிங்களா? இப்போ அப்படி 14 வருஷம் இந்த ஆள்வழி கிழங்கு இந்த மரவள்ளி கிழங்கு யாக்கோபு அங்கே கிடந்தாலும் இந்த லாபான் பாருங்க மனுஷன் தான் ஐயா. 2 பிள்ளைய 1 பைசா டவுரி கொடுக்குறாங்க. போனால் லாபான் சட்டை பிடி தூக்கலாம். ஏன் 1 பைசா கொடுக்காம கட்டிக்கிட்டானே அவனுக்கு ஒன்று, அவனை போட்டு என்ன கொடுமைப்படுத்திருக்கான் பாருங்க. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்தில் இவர் லாபானே எனக்கு சொல்கிறான். ஆதியாகமம் 30:27. அப்பொழுது லாபான் உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் நீ இரு உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். பாருங்க குறிப்பினால் அறிஞ்சிட்டாரு லாபான். புரிஞ்சு போச்சு, நல்ல ஒரு மரவள்ளி கிழங்கு கிடச்சிச்சியா. 14 வருஷம் 20 வருஷம் அங்கே சொல்கிறான் பாருங்க. 20 வருஷம் கிடைச்சல என்ன சொல்கிறாருன்னா 20 வருஷம் இந்த மரவள்ளி கிழங்கை தின்னுட்டு இந்த லாபான் வெறுமையாக அனுப்புகிறார். என்ன பாருங்க யாக்கோபுடைய ரிப்போர்ட்டை பாருங்க. 39 ஆதியாகமம் 31 39 40. பீருண்டதை நான் உம்மிடத்தில் கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதும் இல்லை, இரவில் களவு போனதும் என் கையில் விட்டு கேட்டு வாங்கினேன். அடா யாக்கோபு ஐயா இப்படியா இருப்பா, ஒரு மரவள்ளி கிழங்கு ஒன்றை போட்டு தூக்கி சாப்பிட்டான் ஐயா லாபான். பகலிலே வெயிலும் இரவிலே குளிருமேனை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருது. இதுதான் பாட்டு இந்த 20 வருஷ காலம் உங்களுடைய வீட்டில் இருந்தேன். 14 வருஷம் ஐயா ராகேல் என்ன அவ்வளோ அழகா. 14 வருஷம் உங்களுடைய 2 குமார்த்திகளுக்காக 6 வருஷம் உங்களுடைய மந்தைக்காவும் இடத்தில் சேவித்தேன். 10 முறத்தை என் சம்பளத்தை மாற்றி நீர். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, என்னதான் மரவள்ளி கிழங்கு மாதிரி இவருங்க கசைக்கு புளிஞ்சாலும் லாபான் கசைக்கு புளிஞ்சாலும் பாருங்க கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இங்கே ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா ஒரு ரிப்போர்ட் சொல்கிறாரு. யாக்கோபு ரிப்போர்ட் சொல்கிறாரு. 57ஆம் வசனம் 53ஆம் வசனம். ஆபிரகாமின் தேவனும் நாகோரின் தேவனும் அவர்களுக்கு பிதாக்களை தேவனுமாய் நமக்குள்ளே நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றான். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, என்னை யாங்கிட்ட இந்த ஆபிரகாமின் தேவன் அவர் இல்லைன்னு போனா என்னை நீ சும்மா அனுப்பியிருப்பீரையா. நேற்று என்ன செஞ்சார், உடனே கடிந்து கொண்டான். 31:11 ஆண்டிய தேவதூர் ஒருவர் சொப்படுதல் யாக்கோபு என்றார், இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவர் உன் கண்களை எடுத்துப்பார், நீ ஆடுகளோடு பொழியும் கூடாரங்கள் கலப்புணர்வு வெள்ளிகுணமாய் இருக்கிறதுன்னு லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். இதுதான் சொல்கிறார் ஐயா. இன்னைக்கு மரவள்ளி கிழங்கம் நீ ஒரு இடத்துல உழைச்சி கொடுத்துட்ருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இவர் 10 முறை சம்பளத்தை மாற்றினாலும் சரி, 20 முறை எனக்கு 20 வருஷம் வேலை செஞ்சாலும் சரி, அதனுடைய ரிசல்ட்டை யாக்கோபு கையில் கொடுத்துட்டாருயா. நீ ஒரு தொழிற்சாலை வேலை செஞ்சுருக்கலாம், நீ கண்டுக்கலன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கண்டுக்கிட்டே இருக்கார். உன் கையில் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். யாக்கோபுடைய 20 வருஷம் இந்த காலத்தை லாபான் என்ன தந்திரம் பண்ணாலும் சரி, ஐயா கருப்பு தான் உனக்கு ஆடுனா, அங்கே யாருக்கு கருப்பு தான் யாக்கோபுக்கு ஆடு, சிவப்பு தான் லாபானுக்குண்ணா, அங்கே கருப்பாக தான் ஐயா போடும். அங்கே ஒன்று மேல்மட்டை இருக்குதுயா. உன் உழைப்பை பார்த்துக்கிட்டு ஒருவர் இருக்கார், நீ கலங்கி போகாதே, திகைத்து போகாதே, உன் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. இன்னைக்கு உன் எஜமான் உன்னை கைவிட்டுருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உன்னை கைவிடவே மாட்டார். யாக்கோபுங்கிற மரவள்ளி கிழங்க லாபான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாயா, ஆண்டவர் விடவே இல்லையா. ஆண்டவர் பார்த்தார், லாபான் உனக்கு செய்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், நான் உன்னை கைவிடவே மாட்டேன், ஆசீர்வதிச்சாரியா. அந்த யாக்கோபு எகிப்துக்கு போன யாக்கோபுடைய கருப்ப பிறப்புகள் 70 பேர் வருது யாத்திராமத்தில். அப்போ பாருங்க கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வம்சத்தையும் ஆசீர்வதித்தார், 70 பேருக்கு சாப்பாடையும் கொடுத்தாரு. ஆண்டவர் அங்கே வாழ்ந்த நாட்கள்லாம் அந்த பரிவாரங்கள் 2 பரிவாரத்தோடு போறாரியா. தாங்க முடியாமல் போயிட்டு இருக்காருயா. ஒன்றும் செய்ய முடியல, லாபானால ஒன்றும் செய்ய முடியல. அங்கே மச்சாமார் யாக்கோபுடைய மச்சாமார் வந்து நிற்கிறான், என்னால் தான் இதெல்லாம் உண்டாயிட்டு, எங்கேருந்து உண்டாயிட்டு, கர்த்தர் கொடுத்தாரியா. இன்றைக்கு பிரியமான சகோதரனே, ஒரு நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருக்கலாம், ஒன்றுமே உத்தமாக வேலை செய்து கொண்டே இரு, பரவாயில்ல, உனக்கு நீ நேரம் வரும்போது கர்த்தர் உன்னை தூக்கி எடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி ஒரு 8 வயசுலேருந்து ஒரு மளிகை கடையில் வேலை செஞ்சான். அந்த தம்பி
அவன் அடிக்கடி போகும்போது சொல்லுவான், என்ன தம்பி எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன். உங்கள் எஜமான் உன்னை எப்படி வச்சுருக்காரு? நல்லா வச்சுருக்காரு. ஆனால் கேள்விப்பட்டேன் அந்த ஓனர் வந்து சரியாக அவனை ட்ரீட் பண்ணுறது இல்லை. ஆனால் என்னை பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவான், ஐயா நல்லா இருக்கேன் ஐயா, ஜோமனுங்க ஐயா, நான் நல்லா இருக்கேன்பா. கல்யாணம் ஆனது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கல்யாணத்துக்கு ஏதோ கொஞ்சம் தான் அந்த முதலாளி செஞ்சார். கர்த்தர் பார்த்து கொண்டே இருந்தார். அவனுடைய 15 வருட உழைப்பு ஆண்டவர் பார்த்து கொண்டே இருந்தார். முதலாளி சுரண்டி கொண்டு தான் இருந்தான், அவன் வெளியே சொல்லலை. ஆனால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நல்ல இடத்திலே ஆண்டவர் அங்கே ஒரு மனைவியை கொண்டு வந்தார். அந்த மனைவியின் வீட்டார் அவனுக்கு நல்ல கடை வைத்து கொடுத்தார்கள். இந்த முதலாளி காட்டிலும் அவன் மேலே வந்தான். அவர்தான் கர்த்தர். உன்னை யாருனாலும் ஏமாத்தலாம், உன்னை யாருனாலும் வஞ்சிக்கலாம், கர்த்தர் கைவிடவே மாட்டார். நீ பொறுமையா அமைதலா. யாக்கோபு 20 வருஷம் அங்கதான் இருந்தான். அவன் சரியாதான் செஞ்சுட்டு இருந்தான், ஒண்ணுமே எடுக்கல. லாபான் செய்யறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கார். அவன் மனதுக்குள்ளாக இருந்தது கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு உன் வாழ்வை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். உன் உயர்வை கர்த்தர் கொடுப்பார், அதுக்கு ஒரு பிரதிபலன் கொடுப்பார். நீ வேலை செய்கிற இடத்துல உத்தமமாக செய். 8 நாவுக்கு 10 பைசா தந்தாலும் சரி, நன்றாக வேலை செய், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, மரவள்ளி கிழங்கு என்ற அளமான சத்தியத்தை கொடுத்தீர். ஆண்டவரே, நாங்கள் செய்கிற வேலைகளை உத்தமமாக செய்ய வேண்டும், உண்மையாக செய்ய வேண்டும், உமக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தார், நீர் பார்த்து கொண்டு இருக்கிறீர். கர்த்தார், மனிதர்கள் கர்த்தாவே மற்றவர்களை சுரண்டாதபடி, லாபான்கள் எழும்பாதபடி, யாக்கோபுகள் எழும்போட்டு கர்த்தார், மரவள்ளி கிழங்கு எழும்போட்டு கர்த்தார், அநேக பேர் ஆண்டவரே பலன் தருட்டு ஆண்டவரே, ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த செய்தியை ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.